பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற இருக்கும் தமிழர் பாரம்பரிய வீர விளையாட்டுகளில் ஒன்றான இளவட்டக்கல் தூக்கும் போட்டிக்காக நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பயிற்சி எடுத்து அசத்தி வருகின்றனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நவீன கால மாற்றத்திற்கு ஏற்ப நகரங்களின் வாழ்வியல் முறைகள் மாறிவரும் சூழலில் இன்றும் பல கிராமங்களில் தமிழர் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இதில் மிக முக்கிய பங்காற்றுவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெறும் போட்டிகள்தான். குறிப்பாக வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை பணக்குடி அருகே வடலி விளை கிராமத்தில் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான இளவட்ட கல் தூக்கும் போட்டி நடைபெறவுள்ளது. இப்போட்டிக்காக ஆண்களுக்கு இணையாக பெண்களும் பயிற்சியில் ஈடுபட்டு அசத்தி வருகின்றனர். முழு உருண்டையாக எந்த பிடிப்பும் இல்லாமல் கைக்கு அகப்படாத வடிவத்தில் இருக்கும் இளவட்ட கல்லுக்கு கல்யாணக்கல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. 45 கிலோ தொடங்கி 129 கிலோ எடை கொண்ட இளவட்டக்கல் கூட அக்காலத்தில் இருந்ததென கூறுகிறார் வடலி விளை கிராமத்தைச் சேர்ந்த ராஜகுமாரி. வருஷம் இளவட்டக்கல் தூக்குற போட்டி எல்லா போட்டிகளும் உண்டு. அதில் இளவட்டக்கல் தூக்குற போட்டி தான் மிகவும் சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை கண்டு கழிக்கிறதுக்காக வருவாங்க. மிகவும் சிறப்பாக இருக்கும். அப்புறமா இந்த இளவட்டக்கல் தூக்குற போட்டி ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை வாட்டின்னு வச்சுருப்பாங்க. அதை நாங்கள் 10 வாட்டி தூக்கி போடுவோம். உரல் தூக்கும் போட்டியும் அப்படிதான். ஒரு நிமிஷத்துக்குள்ள 10 வாட்டி 15 வாட்டி அப்படின்னு தூக்கி போடுவோம். இது இப்போ 10 நாளாக பயிற்சி நடந்துட்டு இருக்குது. வெவ்வேறு எடை கொண்ட இளவட்ட கல்லை இளைஞர்களும் பெண்களும் தரையில் இருந்து உடலோடு அணைத்தவாறு தோள் மீது தூக்கி வைத்து பின்புறம் வீசி பயிற்சி எடுக்கின்றனர். ஆண்கள் பெண்கள் இணைந்து பயிற்சி மேற்கொள்வதை பார்க்கும் சிறுவர்களுக்கும் தன்னம்பிக்கை ஏற்பட்டு இளவட்ட கல் தூக்கும் பயிற்சியின் மீது ஆர்வம் வந்துள்ளதாக கூறுகிறார் பயிற்சியாளர் சுந்தர். முதல்ல ஆண்கள் கலந்துக்கிட்ட இந்த விளையாட்டில் இன்றைக்கி பெண்களுமே அதிகமாக கலந்துக்கிட்டு கல் தூக்குறது உரல் தூக்குறதுன்னு சொல்லி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை அவங்க சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி தூக்கி போடுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டவங்களாம் இப்போ தலையை சுற்றி போடுறது அப்படின்னு சொல்லி அவங்க திறமையாக அதிக அளவில் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. வெளியூர்லலாம் போய் ப்ரைஸ் வாங்கி வின் பண்ணி வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எங்கள் மண் இன்னைக்கு பெரிய அளவில் வீரத்துக்கு ஒரு அடையாளமாக இருந்துட்டு இருக்கு. தமிழனுடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்படணும் அந்த ஒரே காரணத்துக்காண்டி ஒவ்வொரு தமிழர் திருநாள் வரும்போதுலையும் பொங்கல் தினத்தில் இந்த விளையாட்டு போட்டியை நாங்கள் எங்கள் ஊரில் நடத்தி எங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்கோம். தமிழரின் உடல் பலத்திற்கும் வீரத்திற்கும் சாட்சியாக திகழ்ந்த இளவட்டக்கல் தூக்கும் போட்டி போல பல தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளை தற்போதைய டிஜிட்டல் தலைமுறைக்கு பயிற்றுவிக்க வேண்டியது அவசியம் என்பது மறுக்க முடியாத ஒன்று. சன் செய்திகளுக்காக வள்ளியூர் செய்தியாளர் ஆனந்த்ராஜ்.